மனிதன் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக உள்ள உணவு தானியத்தை உற்பத்தி செய்யும் இந்த விவசாயிகளுடைய நிலைதான் தமிழகத்தில் இருப்பதிலேயே மிகவும் மோசமான நிலை. இந்த அரசு இலவச மின்சாரத்தை கொடுத்துச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வெறும் தண்ணிக்கானது மட்டும்தான். ஆனா இதை தாண்டி இடுபொருள்கள், உரம் எல்லாம் மானிய விலைனாலும் அதுவும் கூடுதல் விலையா தான் இருக்கு, கவனிக்கணும். இதை விட ரொம்ப கொடூரம் என்னன்னா, விவசாயத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய டிராக்டரோ அல்லது கதிர் இருக்கிற மிஷினோ எல்லாம் தண்ணியில ஓடுறது இல்ல, பெட்ரோல் டீசல் வேணும். அரசு மத்திய அரசை குறை சொல்லிட்டு இதுல தப்பிக்க முடியாது. மாநில அரசு தன் வரியை வாபஸ் வாங்கிட்டாலே விவசாயிகளுக்கு மட்டுமாவது தயவு செய்து நீங்கள் கொடுத்திருந்தால் இந்த விவசாயிகளுடைய நிலை மேல போயிருக்கும். இதை தாண்டி நெல் 15 ரூபாய்க்கு கொள்முதல் விலைக்கு எடுக்கிறீங்க. ஆனா அங்க மார்க்கெட்ல அரிசி 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு. இந்த கொள்ளை லாபத்தை இந்த இடைத்தரகர்கள் அடிப்பதை இதற்கு முறைப்படுத்தி விவசாயிகளுக்கு அந்த லாபத்தை பெறும்படி வழி செய்ய உங்கள் கையில் ஆட்சி இருக்கும்போது நீங்கள் செய்ய தவறுகிறீர்கள். இப்படி தவறு இழைப்பவர்கள்